ഹായ് ഫ്രണ്ട്സ്, എല്ലാവർക്കും നമസ്കാരം. இந்த மாதிரி நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு சேன மசாலா நீங்கள் சாப்பிட்டிருக்கா? சிக்கன் குழம்பிൻ്റെയോ மட்டன் குழம்பிൻ്റെയോ ഒക്കെ அதே டேஸ்ட்டில் தான் இன்றைக்கி நம்ம இந்த சேன மசாலா தயார் பண்ண போகிறது. நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்காக ஒரு சேனைக்கிழங்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதனோட 1/4 பீஸு போதும் இன்றைக்கு மசாலா தயார் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு தேவையான அளவில் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதனோட தோல் எல்லாம் மாட்டி சின்ன பீஸாகிட்டு கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். ஒரு சிலருக்கு சேனைக்கிழங்கு கட் பண்ணும்போது கையில் இச்சிங் மாதிரி வந்துடும். அது வராமல் இருக்கிறதுக்காக கையில் தேங்காய் எண்ணெய் தடவியால் போதும், நமக்கு இச்சிங் வராது. இப்போ பாருங்கள், இந்த சைஸில் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா கழுகி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். சேனைக்கிழங்கு கட் பண்ணியதுக்கு அப்புறமா தான் நம்ம வாஷ் பண்ணி எடுக்கணும். அந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம கையில் இச்சிங் கம்மியாக இருக்கும். இனி 2 பெரிய வெங்காயம் நைஸாய் கட் பண்ணியதும், ஒரு பச்சை மிளகாய் இதே மாதிரி நீளத்தில் கட் பண்ணியதும், ஒரு தக்காளியோட பாதியும் நான் எடுத்து வச்சுருக்கேன். கூட ஒரு தேங்காய் இந்த மாதிரி பீஸாக்கி எடுத்து வச்சுருக்கு. இனி நமக்கு மசாலா தயார் பண்ணலாம். அதுக்காக ஒரு கடாய் நான் அடுப்பில் வச்சுருக்கேன். 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் தான் நான் ஊற்றியிருக்கு. இதிலேக்கு நம்ம தேங்காய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நான்வெஜ் குழம்பு செய்யும்போது இந்த மாதிரி தேங்காய் ஃப்ரை பண்ணி போட்டிருந்தால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம இந்த சேன மசாலையிலும் தேங்காய் ஃப்ரை பண்ணி போட்டிருந்தால் நம்ம குழம்புல நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இப்போ நம்ம தேங்காய் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. இந்த டைமில் நமக்கு கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த பெரிய வெங்காயமும் பச்சை மிளகாயும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்து நல்லா வணக்கி எடுக்கலாம். இனி இதிலேக்கு தேவையான உப்பு நமக்கு சேர்க்கலாம். உப்பும் சேர்த்தி நம்ம பெரிய வெங்காயம் பச்சை மிளகாயும் எல்லாம் நல்லா வணங்கி வருന്ന வரைக்கும் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி கலர் விட்டு எடுத்துக்கோங்க. பின்னாடி இதிலேக்கு 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். இஞ்சி பூண்டு அதிகமாகி போகக்கூடாது. நம்ம நான்வெஜ்ஜில் சேர்க்கிற அளவில் இதில் சேர்க்கக்கூடாது. பாருங்கள், இவ்வளோ தான் போதும். இதும் போட்டு நமக்கு நல்லா வணக்கி எடுக்கலாம். இஞ்சி பூண்டிൻ്റെയും பச்சை மிளகாயோட எல்லாம் பச்சை வாசம் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நம்ம குழம்பு நல்ல ஒரு டேஸ்டாகிட்டு வரும். இந்த மாதிரி நல்லா வணக்கி எடுத்துக்கோங்க. பின்னாடி நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி சின்ன பீஸாகிட்டு கட் பண்ணியது போட்டு அதுவும் நமக்கு வணக்கி எடுக்கலாம். ஒரு தக்காளி ஃபுல்லாக நான் சேர்க்கல. இந்த தக்காளிக்கு நல்ல புளி ஆயிருக்கு. அதனால் பாதி தக்காளி தான் நான் சேர்த்திருக்கு. இதுவும் போட்டு இதே மாதிரி நல்லா வணக்கி எடுத்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் இவ்வளவும் சேர்க்கலாம். இது நல்லா கலர் விட்டு வணக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா சேனைக்கிழங்கு இதிலேக்கு சேர்க்கலாம். இந்த மசாலையெல்லாம் நம்ம சேனைக்கிழங்கில் நல்லா பிடிக்கணும். அதனால நல்ல கலரை விட்டு வணக்கி எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் இதே மாதிரி வணக்கியதுக்கப்புறமா தேவையான தண்ணி ஊற்றி நமக்கு இந்த சேனைக்கிழங்கு வேக வச்சு எடுக்கலாம். இதே சேம் மெத்தடில் நமக்கு குக்கரில் கூட இந்த மசாலா தயார் பண்ணி எடுக்கலாம். ஆனால் சேனைக்கிழங்கு வெந்து உடைஞ்சு போகக்கூடாது. இப்போ இதிலேக்கு நான் தண்ணி ஊற்றியிருக்கு. ஒரு 7 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த சேனைக்கிழங்கு கரெக்டு பாகத்தில் வேக வச்சு எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேனைக்கிழங்கு கரெக்டாக வெந்து வந்துடுச்சு. இனி இதிலேக்கு தேவையான மசாலாகள் இன்னும் இருக்கும். அது கடுகு தாளிக்கும் போது நமக்கு சேர்க்கலாம். அதுக்காக ஒரு கடாய் நான் அடுப்பில் வச்சுருக்கு. 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கு. கடுகு போட்டு வெடிச்சதுக்கப்புறமா வரமிளகாயும் கறிவேப்பிலையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பின்னாடி இதிலேக்கு 2 டீஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் சோம்பு தூள் இவ்வளவும் நான் சேர்த்திருக்கு. இது போட்டு நல்லா வணக்கி எடுக்கலாம். ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணியிருக்கு. இது தீஞ்சு போகாமல் இருக்கணும். இது நம்ம சேனையிலேக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம். கொஞ்சம் தண்ணி கூட நமக்கு இதிலேக்கு சேர்க்கலாம். நம்ம சேனைக்கிழங்கில் ஊற்றியிருந்த தண்ணி எல்லாம் வற்றி போயிடுச்சு. அதனால் கொஞ்சம் தண்ணி கொதிக்க வச்சதுக்கப்புறமா தான் அந்த தண்ணி தான் நான் இதிலேக்கு ஊற்றியிருக்கு. இது நமக்கு கொதிக்க விடலாம். இந்த வரமிளகா தூளெல்லாம் கரம் மசாலா தூளெல்லாம் நம்ம சேனைக்கிழங்கில் நல்லா பிடிக்கணும். ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சு இதே மாதிரி நமக்கு கொதிக்க விடலாம். ஒரு 2-3 பீஸு சேனைக்கிழங்கு நான் உடைச்சி போடுறேன். இது நம்ம குழம்பு நல்லா திக்காயிட்டு வர்றதுக்காக தான். இப்போ நம்ம சேனை மசாலா நல்லா கரெக்டு பாகத்தில் ரெடி ஆகிருக்கு. நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம்.
இப்போ வந்து கொஞ்சம் உப்பு கூட நான் சேர்க்கிறேன். எப்போவுமே ஃபஸ்ட்டு கம்மியாக தான் நான் உப்பு சேர்த்துடுவாங்க. அதுக்கப்புறமா தான் கடைசியில் உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவை இருந்தால் மட்டும் சேர்த்தியா போதும். அதனால் இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்தியிருக்கு. இப்போ பாருங்கள், நம்ம சூப்பர் டேஸ்ட்டில் சேனை மசாலா ரெடி ஆகிருக்கு. சாப்பாடின்னு கூட இந்த ஒரே ஒரு குழம்பு போதும் நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல சூப்பர் டேஸ்டான ஒரு மசாலா தான் சேனை மசாலா. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கேரளா ரெசிபீஸ் பிடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஹைப் பண்ணி என்ன கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க. உங்களுடைய ஃபீட்பேக் வந்து கமெண்ட்டில் எழுதி போடுங்க. தேங்க்யூ.